அதிகாரம் 5வது திருவாக்கியம். கடவுளுக்கு அன்று நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பின் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டது. அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளை, செவ்வாய்க்கிழமை நாளை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்தவும், அவர் நமக்கு நிறைவான அருளை கொடுக்க மன்றாடுவோம். அவரை நமக்கு நுழைவாயிலாக இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மன்றாடுவோம். குறிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாக்க இந்த வழிபாட்டிலே ஜெபிப்போம். இந்த ஒவ்வொற்ற கொடியை நல்ல முறையிலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறைப்பாதத்திலே முழுமையான தகுதி கொடுத்து நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருத்தி மன்னித்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். வேண்டுவோமாக. தண்ணீரினாலும் தூய ஆவியானவரால் மறுபுறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சி நுழைவாயிலை திறந்து வைத்திருக்கிறேன். உம் அடியார்கள் இதனை பொழிந்துள்ள அருளை தொடர்ந்து செய்தடும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலும் தூய்மை பெற்று ஒரு பரிவிறக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருக்க செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொண்டோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 51 மற்றும் அதிகாரம் வசனங்கள் 1. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் முப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கியர்கள் தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னிறுத்தவரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்தின் வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடையை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமது கையில் என்னுயிரை
ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகி ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானும் பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே. உமது முகத்தின் ஒளி அடியின் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளேன். நாவுகள் கிளப்பும் ஊசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஒப்படைக்கின்றே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. இயல் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வாளிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நாடி. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் வராது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, மனிதன் இவ்வுலகில் பிறந்து விட்டால் அவன் வாழ்வு ஒரு நாள் நிறைவு பெறும். அந்த மரணத்தின் வழியாக அது நிறைவுக்கு வரும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். ஒரு சிலர்
நீதிக்காக உண்மைக்காக சான்று பகரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் நாட்டுக்காக தன்னுடைய உயிரை சொல்லக்கூடியவர்களாக வீர மரணம் எய்துவார்கள். இன்னும் ஒரு சிலர் பிறரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து தங்கள் உயிரை இழந்து பிறரை காப்பார்கள். அது எந்த உயிராக இருந்தாலும் சரி. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக காவேரி ஆற்றிலே ஒரு மாடு தத்தளித்துக் கொண்டிருந்த போது ஒரு தீயணைப்பு வீரர் சென்று அந்த மாட்டை காப்பாற்ற முயன்றார். அதை காப்பாற்றி விட்டார். ஆனால் அந்த சுழலை மாட்டி அவர் மாண்டு போனார். ஆகவே அந்த ஒரு ஜீவராசியை காப்பாற்ற தன் உயிரை ஈட்டார். ஆகவே நாம் வரையறுத்துக் கொண்டே போகலாம், பட்டியலிட்டே போகலாம். ஒவ்வொருவரும் எத்தனையோ பேர் தங்களுக்காக, மருத்துவத்திற்காக, புதிய ஒரு நோயினுடைய கண்டுபிடிப்பிற்காக ஒரு மருத்துவர் என்ன செய்கிறார்? ஒரு நோயிலிருந்து மக்களுக்கு சுகம் கொடுக்க, அந்த நோயுடைய வீரியத்தன்மையை குறைக்க ஒரு மருந்தை கண்டுபிடித்து அதை தன்னுடைய உடம்பிலே செலுத்தி அதன் வழியாக என்ன செய்கிறார்? இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் என்பதை என்னுடைய இறந்த உடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு உயிர் காக்கின்ற இந்த மருந்தை கண்டுபிடிக்கும் என்று சொல்லி அந்த விஷ மருந்தை தங்கள் உடலில் ஏற்று தன்னையே அர்ப்பணித்தார். இன்று நாம் நினைவு கூறுகின்ற சேவான் முடியப்பர் ஸ்டீஃபன் என்ன செய்கிறார்? ஏதோ தந்தையே என்னுடைய ஆவியை உடன் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் திரும்பி பார்க்கவில்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இயேசுடைய பாதையிலே செல்கிறனா இந்த சிலுவை மரணம் அவருக்கு கிடைத்தது. அதைவிட கீழ்த்தரமான மரணம் எனக்கு கிடைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கல்லால் அவரை எரிந்து கொலை செய்யக்கூடிய அந்த நிகழ்விலே தந்தையே என்னுடைய ஆவியை மூலம் ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து முகம் மகிழ்ச்சியோடு தன்னையை ஒப்பு கொடுத்தார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டும். இராணுவ வீரர் எவ்வாறு நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாரோ, ஒரு மருந்து கண்டுபிடிக்கின்ற மருத்துவர் எவ்வாறு அர்ப்பணிக்கிறாரோ, இன்னும் எத்தனையோ பேர் தன்னுடைய பிறருடைய நலவாழ்வுக்காக தன்னுடைய உயிரை பணைய வைப்பது போல மருத்துவர்கள், இன்னும் பொதுநல விரும்பிகளைப் போல நாமும் நம்முடைய வாழ்விலை மரணத்திற்காக பயப்படக்கூடாது. இந்த மரணத்தின் வழியாக நான் சாட்சியான வாழ்வு, உண்மைக்காக சான்று பகர அழைக்கப்படுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது இயேசு கிறிஸ்துவிடம் அடையாளத்தை கேட்கிறார்கள். என்ன அடையாளத்தை கேட்கிறார்கள்? எங்களுடைய மோய்சன் மன்னாவை ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபித்து கேட்கும் போது மன்னா பொழியப்பட்டது. அதே போல எங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடும் என்று கேட்டார்கள். ஆனால் மன்னாவை பொழிந்தது மோய்சன் அல்ல, கடவுள் தான் என்று அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, தானே ஒரு புதிய அடையாளமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட புதிய அடையாளம்? மன்னாவாக மாறுகிறார். அங்கு கடவுள் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா நானாக இருக்கிறேன். என்னை உண்பவர் என்ன செய்கிறார்? பசியை அடையா, தாகம் கொள்ளார் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் இந்த நற்கொண்டியை கொள்கிறோம். 11 மணிக்கெல்லாம் பசிக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் இந்த நற்கொண்டியை உற்று நோக்குகின்ற விதத்திலே இருக்கிறார். எனக்கு தெரிந்த அம்மையார் கிரேசி என்று பெயர் கொண்டவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 58 வயது நிரம்பியவர்கள் மேட்டூரிலே அவருடைய கணவர் ஒரு மின்சாரத்துறையிலே பணியாற்றும் போது விபத்திலே உட்பட்டு கீழே விழுந்து விட்டார். அவர் அந்த மின்சார கம்பத்தில் ஏறி அவர் பழுது பார்க்கும்போது கீழே விழுந்து விட்டார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது அந்த காலை திருப்பலியிலே நன்மை வாங்கியவர் தான். அவர்கள் தொலைபேசியிலே சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டு விரைந்து சென்றார். அந்த கணவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும் வரை என்ன செய்கிறார்? அவர் உணவே உண்ணவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னோடு இருந்த நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு அந்த சக்தியை கொடுத்தார், என்னுடைய கணவனுக்கு உயிர் பிச்சையை கொடுத்தார் என்று சொல்கிறார். ஆகவே இந்த உணவு சாதாரண உணவு கிடையாது. நாம் உற்று நோக்குவது தான் இருக்கிறது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வது போல, யாரெல்லாம் தகுதியோடு உண்கிறார்களோ அதற்குள்ள தன்மையை ஆண்டவர் கொடுப்பார். அதுதான் இது முக்கியமானது. இந்த நற்கருணை எப்படி பார்க்கிறோம்? எல்லோரும் நன்மை வாங்குகிறோம். ஆனால் எந்த தகுதி இருக்கிறது? ஆண்டவர் என்னுடைய தாகத்தை தீர்ப்பார், என்னுடைய பசியை போக்குவார் என்றால் போக்கக்கூடிய உணவு தான். அது மட்டுமல்ல, இந்த பசியே ராணி என்று சொல்லக்கூடியது முடிவற்ற வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலக வாழ்வை கடந்து முடிவற்ற வாழ்வு என்ற நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய, அந்த பசி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய உணவுடைய முத்தாய்ப்பு தான் இது. எனவே இந்த உணவை உணக்கூடியவர்களாக வாழும்போது நாம்
இந்த உணவின் வழியாக நாம் கிருபியை பெறுவோம், மாற்றத்தை பெறுவோம். புனித ஸ்தேஃபான் முடியப்ப ஸ்டீஃபனை போல என்னுடைய வாழ்வு மரணம் ஏற்பட்டாலும் சாட்சியாக வாழ்வேன். ஆண்டவரே, என் உயிரை உங்கள் கையளிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மாறிட ஜெபி. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பொருத்தி திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பழிப்பொருட்களை கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. எக்காலத்தில் உம்மை கொள்ளுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செல்வரே அவரே, எங்கள் சாவை தமது சாவாழ் அழைத்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை பதிவித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஓசானா 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 ஓசானா. கனிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் உமது புனித மாசற்ற பணிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மது புனித கத்தோலிக்க திருவைக்காக வெற்றி நாங்கள் முதலில் ஒப்புக்கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பு ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தி அருளும்.
உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் நிர்வாக ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸுக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உம்மடியார்களாகிய உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரை வழங்கியருளும். இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றியும் நீரறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் புகழ்ச்சி பொழிவு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர்வுள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாக உமக்கு தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவுடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனித நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவன் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் உம்முடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியான பேதுரு, பவுல், அந்திரேயோர், யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப், பார்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனுஸ், கிளேட்டஸ், கிளெமந்து, சிக்ஸுஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியானு, லாரன்ஸ், கிறிஸ்தவோனுஸ், ஜான் பால், கோமா, தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்களும் இந்த குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் பலியை உளம் கணிந்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பொழித்து தண்ணீரினாலும் தூயாவினாலும் அவர்கள் மறுபிறப்படைய திருவுளமாடி அவர்களுக்காகவும் இப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்துள்ளோம். இதுவெல்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவுடைய திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்ட கட்டளையிட்டுள்ளோம். இறைவா, இந்த காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உணர்ந்ததாகவும் இருக்க செய்துள்ளோம். இவ்வாறு எங்கள் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுவதற்கும் தினால் வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் நாளும் உம்மையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் நாளும் உம்மையே. நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனித பாடுகளையும்
இறந்தோடமற்ற அவர் உயிர்த்தெழுந்ததை இவர் மாட்சிக்குரிய முன்னேற்றத்தை ஊழியர்களும் உமது புனித மக்களாகி நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்குள்ளத்தையும் தூய புனித மாசத்த பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி எழும் நீதிமானாகி மூழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு ஒரு மெல்கிசதை உமக்கு வழங்கிய காணிக்கையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானக தூதர்கள் தம் திருக்கைகளால் இந்த பழிப்பொருட்களை மாண்டோருக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்படத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் அருளின் நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் இளைப்பார் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இறந்து போன அனைவருக்கும், குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொடிய நோயால் இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பேரும்பத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் தூசுகளை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தில் அவர்களுக்கு நிறைவான இன்பத்தை வழங்கியுள்ளோம். பாவிகளாகிய நாங்கள் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கிறோம். உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்டேஃபன், மத்தியா, பர்னபா, இக்னாசியார், அலெக்சாண்டர், மார்சிலியஸ், பீட்டர், பெல்சிட்டி, பெர்பத்துவா, அகத்தான், லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் உன் புனிதர் அனைவருடன் எங்களுக்கு பங்களித்துள்ளோம். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதரோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை வெற்றியெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி விவித்து ஆசி வழங்கி எங்களுக்கு அருள் புரிகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பெற்று பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருக்கின்றீரே. எங்களிடம் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பாராது
எங்களுடைய அன்றாட எளிமையான அசைக்க முடியாத விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திரல திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. உங்களுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொடுக்கின்ற உயிர்ப்பின் சமாதானத்தை பகிர்ந்து வாழ்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் என்றும் வழங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். போருத்ரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். பவுலடியா ரோமியர்கள் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாய் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதை நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. வேண்டுவோமாக. ஆண்டவரே, நிலையான மனைவிகள் வாழ் நீர் புதுப்பிக்க திருமணமான மக்களை கனிவுடன் கண்ணூர்த்திட வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமது மாட்சி கூறிய உடலில் அழிவற்ற உயிர்ப்புக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு என்றும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். இறைவனை புகழ்வோம். இறைவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.